ஒரு மாதத்துக்கு மேலே டிஸ்ட்ரக்டிவாக நடந்துட்டு வந்த ஈரான் வாரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். 2 சைட்ஸும் சீஸ்ஃபயருக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. சீஸ்ஃபயர் அப்படின்றது அஃபிஷியலாக போர் இன்னும் முடிவுக்கு வரல. ஆனால் 2 சைட்ஸும் சண்டை போகிறத தற்காலிகமாக நிறுத்திக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு மெச்சூர் டிசிஷன். நம்ம எல்லாரும் இதை வரவேற்கணும். காரணம் என்ன, நான் தொடர்ந்து சண்டை போகிறதுனால யாருக்குமே லாபம் இல்லை, நன்மை இல்லை, எல்லாருக்குமே நஷ்டம் தான், பாதிப்பு தான். ஆனாலும் இன்னொரு பக்கத்தில் எனக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த சீஸ்ஃபயருக்கு நிறைய நாடுகள் மீடியேட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு ஈஜிப்ட், டர்க்கி போன்ற நாடுகள் பண்ணாங்க. இதில் மீடியேஷன் பண்ண ஒரு முக்கியமான நாடு பாகிஸ்தான். சொல்லப்போனால் இவங்க தான் இதில் மெயினாக இறங்கியிருக்காங்க. அடுத்த ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் பாகிஸ்தானில் தான் நடக்கிறதா இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன் பாகிஸ்தான் மீடியேட் பண்ணக்கூடாதா? பாகிஸ்தான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே, அது என்ன அன்டச்சபிள் கண்ட்ரியான்னு கேட்கலாம். தாராளமாக பாகிஸ்தான் மீடியேஷன் பண்ணலாம். ஆனால் இந்த வாரில் ஒரு நாட்டுக்கு மீடியேட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான தகுதியும் இருந்தது, உரிமையும் இருந்தது, வாய்ப்புகளும் இருந்தது அப்படின்னா அது நம்முடைய நாடு இந்தியா தான். ஆனால் நாம் அந்த வாய்ப்பை கோட்டை விட்டுட்டோம். கண்டிப்பாக அது ஒரு பெரிய லாஸ். நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னார்னா, இந்தியா ஒரு தலால் நேஷன் கிடையாது, அதாவது நம்ம ஒரு புரோக்கர் கிடையாது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கான அர்த்தம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா, நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பல முறை மீடியேஷன் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் நம்ம ரொம்ப ஏழைகளாக இருப்போம். ஆனாலும் நம்ம தைரியமாக உலகத்தில் பிரச்சனைகள் நடக்கும்போது நம்ம குரல் கொடுத்துருக்கோம், போர்களை எதிர்த்துருக்கோம். இன்றைக்கி நம்முடைய பொசிஷன் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தாண்டி நம்ம 2 சைட்ஸோடய எனக்கு க்ளோஸாக இருக்கும். ஈரானோடையும் க்ளோஸாக இருக்கும், யூஎஸ் இஸ்ரேல் பக்கமும் க்ளோஸாக இருக்கும், அது இல்லாமல் அரப் கண்ட்ரிஸோடையும் க்ளோஸாக இருக்கும். கண்டிப்பாக நாம் மீடியேஷன் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு இந்தியா இன்றைக்கி ஒரு லீடராகவும் இருக்கும். அது இல்லாமல் குளோபல் லெவலில் நம்ம ஒரு சூப்பர் பவராகவும் ரைஸ் ஆகிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய ஃபாரின் பாலிசி கீழே பீஸ், கோஆப்ரேஷன், டெமோக்ரஸி, டெவலப்மெண்ட் இது எல்லாமே தத்துவங்களாகவே இருக்குது. அதனால் ஒரு பெரிய வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்வேன். இதுதான் உண்மையும் கூட. நாட்டை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக நாடு செய்யக்கூடிய, அந்த கவர்மெண்ட் செய்யக்கூடிய தவறுகளையும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். அப்போ தான் நாட்டை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும். இப்போது இதில் இன்னொரு பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இப்போ மீடியேட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் தற்போதைக்கு அமெரிக்காவோடையும் க்ளோஸாக இருக்காங்க, ரஷ்யாவோடையும் க்ளோஸாக இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு காலத்தில் இந்தியா இருந்த பொசிஷன் இன்றைக்கி பாகிஸ்தான் பிடிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியா பார்த்திங்கன்னா ரஷ்யா கிட்டது கொஞ்சம் நல்லாவே விலகி வந்துட்டோம். அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக போயிட்டோம். ஒரே சைடு மட்டும் நம்ம சார்ந்து போயிட்டோம். தொடர்ந்து இந்தியா இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா இந்தியா ஃப்யூச்சரில் வீக் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். நாம் வீக் ஆகக்கூடாது. மறுபடியும் இந்தியா தன்னுடைய பொசிஷனை பேலன்ஸ் பண்ணணும். நம்முடைய ஃபாரின் பாலிசி நம்ம ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் இந்த உலகத்துக்கு நம்ம லீடர்ஷிப் கொடுக்கணும்.